மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஈழத்தில் இருக்கின்ற விநாயகர் ஆலயங்களுள் மிகவும் பிரசித்தமான ஒரு விநாயகர் ஆலயமாகவும் வரலாற்று புகழ்மிக்கதும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமாக விளங்கி கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு கழுதாவளை அருள்மிகு சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவமானது கடந்த 23/6/2025 கொடியேற்ற திருவிழாவுடன் இனிதே ஆரம்பமாகியிருந்த நிலையில் 2/7/2025 தீர்த்தோற்சவ நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் 9ஆம் நாள் திருவிழா ஆலயத்திலே வெகு விமர்சையாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கழுதாவளை கிராம மக்கள் ஒன்றிணைந்து இந்த 9வது நாள் சடங்கினை திருவிழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகளவான பக்தர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு ஆலயமாக இந்த கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் அமைந்திருக்கிறது. இயற்கை எழில் மிகுந்த சூழலிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு என்றுதான் கூற வேண்டும். இந்த ஆலயத்திற்கு சைவ அடியார்கள் மாத்திரமன்றி பௌத்த அடியார்கள் பலரும் வந்து வழிபாடுகளை இயற்றி செல்வதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல அற்புதங்களை காலாகாலமாக சுயம்புலிங்க பிள்ளையார் நிகழ்த்தி வருகின்றார். அவருடைய புகழ் இந்த உலகமெங்கும் பரந்திருக்கின்றது. பேசாத பிள்ளைகளை பேச வைக்கின்ற ஒரு தெய்வமாகவும் கால் நடக்காத பிள்ளைகளை நடக்க வைக்கின்ற ஒரு தெய்வமாகவும் இந்த கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் காணப்படுகின்றார். அவரை நாடி தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடுகளை இயற்றி செல்வதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருவிழா காலத்திலே நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்து வழிபாடுகளை இயற்றி செல்வதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாடுகளிலுமிருந்து இந்த ஆலய திருவிழாவினை கண்டுகளிப்பதற்காக பக்தர்கள் வந்து செல்கின்றார்கள். இவையெல்லாம் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையாரின் அருளாட்சியினை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய 9வது நாள் திருவிழாவும் வெகு விமர்சையாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய 9வது நாள் திருவிழாவிலே மாம்பழ திருவிழா இடம்பெற இருக்கின்றது.
முடிவிலாது உருவமாய் உருவிலாது உள்ளொளி பரப்பு எங்கும் கருப்பொருளை ஆகியெங்கும் கணபதி நாமம் கொண்ட கடுகு மாநகர் நாளை கருப்பிலில் ஏற்றி வாழ்வோம் என 5 கரத்தனை ஆனை முகத்தனை இன்னின் நிலப்புரை தோலும் நெய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் தீர்த்து வைக்கின்ற விநாயகர் இப்பொழுது அடியார்களுடைய துயர்கள் எல்லாம் கிடைப்பதற்காக உணர்வுபூர்வமான காட்சி இப்பொழுது வரையிருக்கிறது. 5 கரத்தோடும் பெருமான் அடியார்களுடைய வெளியீடுகளாக இருக்கின்றன. அரோகரா என்ற அந்த கோஷத்தோடு கோஷத்தோடு ஆணைமுக பெருமான்